அப்போது உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. இல்லை உங்களுக்கு எதிராக இல்லாமல் ஒரு மாற்று கட்சிக்கு போய் இணைஞ்சா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து விமர்சனம் பண்ணுவீங்களா? வாய்ஸ் ஆஃப் அசோக் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம என்ன விஷயம் பேச போகிறோன்னா, சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மற்றும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் திரு முகிலன் அவர்கள், அரசியல் விமர்சகர் ஆனந்தஜித் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் JCT பிரபாகரன் அவர்களின் மகன் அமலன் அவர்கள், இவர்கள் இணைந்த பிறகு குறிப்பாக இதில் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி யூடியூப் வலைதளத்திலையும் பொதுத்தளத்திலையும் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னா பத்திரிகையாளர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். இதில் குறிப்பாக யார் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள் மற்றும் அந்த கட்சியை சார்ந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களும் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சமீபத்தில் கைதானாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைதானாங்க. இது கைதானதுக்கப்புறம் அந்த கைதுக்கு வந்து திரு சீமான் அவர்கள் வந்து கண்டித்து அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் குடும்பத்தோடு போயிட்டு அண்ணன் சீமான் அவர்களை போய் சந்தித்து பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய ரெட்பிக்ஸ் சேனலுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாரு. அதாவது திரு சீமான் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம், அதுக்கப்புறம் ஒரு திரைத்துறை சார்ந்து அரசியல் நிலவரம்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு 4 மணி நேரம் ஒரு வீடியோவை எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாரு சீமான் அவர்கள். இப்போது என்ன சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, சிறையில் உங்களை வச்சுருந்தாங்க, அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி துணையாக இருந்தது, எங்களோட அட்வொகேட்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, உங்களுக்கு துணையாக இருந்து வழக்கெல்லாம் நடத்தினாங்கன்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க திரு சாட்டை துரைமுருகன்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவாக இருந்தோம், ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிட்டீங்களே, அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருந்தது நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் தான் இருந்தாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்தோம், ஆனால் உங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து அவர் ஒரு தேசிய ஊடகத்தில் பயணிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலும் ஒரு சில முக்கியமான ஊடகங்கள்லாம் பயணிச்சிருக்காரு. அதன் பிறகு வந்து ரெட்பிக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலை தொடங்குறாரு. அவர் தொடங்கிய காலகட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலகட்டம். நாம் தமிழர் கட்சி தொடங்கி கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ரெட்பிக்ஸ்ன்ற ஒரு சேனல் வருது. அந்த ரெட்பிக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியோட போராட்டங்கள், சீமான் அவர்களுடைய பேட்டி, ஏன்னா எல்லாமே வந்து ரெட்பிக்ஸ் சேனலில் வந்து ஒளிபரப்புறாங்க. ஒளிபரப்பும் போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியும் சரி திரு சீமான் அவர்களையும் சரி எங்கேயுமே வந்து காட்ட மாட்டாங்க, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். அப்போ அதிகபட்சமாக வந்து ஒளிபரப்பு செய்தது பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் சேனல் மட்டும்தான். ஏன்னா எல்லா போராட்டத்தையும் வந்து அதில் காமிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அது வந்து நாம் தமிழர் கட்சியோட சேனலாக கூட கேள்விகள் பல வந்தது. இது தொடர்ச்சியாக வந்து சோஷியல் மீடியா இருக்கும்போது தெரியும். இப்போ நம்ம என்ன இதில் சொல்ல வரோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தேவைப்பட்ட காலகட்டத்தில் ரெட்பிக்ஸ் அவர்கள் வந்து துணையாக இருந்திருக்காரு. அவர் வந்து அவங்களோட போராட்டங்களையும் அவரோட பேட்டிகளையும் ஒளிபரப்பு செஞ்சிருக்காரு. சரிங்களா? அவரு வந்து இல்லை நானும் உங்களுக்காக துணையாக இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தா அது சுயநலம். சரிங்களா? அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால இது சரி இது தவறுன்றதுனால அந்த காலகட்டத்தில் செய்திகளை வந்து கொடுத்துருந்தாரு. இந்த காலகட்டத்தில் வந்து அவரு வந்து சிறைக்கு போறாரு, அந்த சவுக்கு சங்கரோட சிறைக்கு போறாரு. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் சீமானோட சந்திக்கிறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இதை வச்சு தான் நாம் தமிழர் கட்சியில் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு நன்றி இல்லையா? நீங்க எப்படி போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணையலாம்? சீமான் அவர்கள் எவ்வளோ துணையாக இருந்தார், உங்களோட ஊடகத்தை வந்து போலீஸ் வந்து முடக்கினப்போ, உங்களோட கேமராலாம் எடுத்து போனப்போ நாங்கள் தானே துணையாக இருந்தோன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதில் புரியுதுங்களா? யார் சுயநலவாதியாக இருந்து அப்போ ஆதரவு கொடுத்தாங்க, யார் சுயநலவாதியாக இருந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, இவங்களோட அஜெண்டா என்னன்னு புரியுதுங்களா? இவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் யாரெல்லாம் தேவைப்படுகிறார்களோ அவர்களை அனைவரையும் பயன்படுத்தி கொள்வது தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒரு சிலரோட அரசியல் நிலைப்பாடாகவே இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க எதிர்பார்த்தாங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மாற்றத்தை விரும்பணும், ஒரு மாற்றத்தை விரும்பி ஒரு கட்சியில் பயணிக்கணுன்றதுனால வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். எல்லாருமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு அரசியல் பிடிக்கலாம், இல்லை ஒரு தலைவரை பிடிக்கலாம், அவங்களோட சித்தாந்தம் பிடிக்கலாம், அவங்களோட கொள்கை பிடிக்கலாம். இதுவரையும் ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டாருன்றத ஒரு காரணத்துக்காக மட்டும் இவர் வந்து மாற்று கட்சியில் சேரக்கூடாதான்னு, யார் எங்கே வேணால் சேரலாம்ல. அதாவது அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு பத்திரிகையாளராக செயல்பட முடியாது, நான் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளையும் அந்த கட்சிக்கான விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுக்கும்படியாக தான் என்னோட அரசியல் பயணம் தொடரும். இது நீண்ட காலமாக நான் வந்து யோசித்து எடுத்த ஒரு முடிவு தான்ற மாதிரியும் திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சொல்கிறாரு. இது தானே வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு பதிலாக இருக்கும். ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் பயணித்தேன், ஒரு ஊடகத்தில் பயணித்தேன், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஊடகத்தை நான் தொடங்குறேன், நடுநிலையாக இருந்து நான் செயல்படுறேன், செயல்பட்டதுக்கு அப்புறம் இப்போ 51 வயசில் நான் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறேன்,
எனக்கு ஒரு மாற்று தலைவராக தமிழகத்தில் இந்த மக்களுக்கு ஒரு மாற்று ஒரு அரசியலை கற்பிக்கணுன்ற ஒரு தளபதி வராரு, தலைவர் ஒருத்தர் வராரு. அவர் கூட இணைஞ்சு பயணிக்கிறதுல எனக்கு விருப்பமாக இருக்குன்றதுனால அவர் அந்த ஊடகத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. இந்த ஒரு நிலைப்பாடை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து ஒரு அறம் சார்ந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு இதில் பயணித்தாலுமே, ஒரு ஊடகத்தில் பயணித்தாலும் சரி, இல்லை ஒரு சினிமா துறையில் பயணித்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஒரு பிஸ்னஸையோ அவங்களோட தொழிலை விட்டுட்டு, இல்லை எனக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும், ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி நான் போகிறேன், ஒரு கட்சிக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு வர்றப்போ அவங்க எல்லாமே யோசித்து ஒரு மாற்றம் நிகழணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் அவங்க வந்து இணைவாங்களே. அந்த மாதிரி தான் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி அவர்களோட முன்னிலையில் வந்து இணைஞ்சிருக்காரு. இதில் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்தால், அவங்களுக்கு ஆதரவாக பேசினா நீங்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து ஒரு மாற்று கட்சிக்கு போய் இணைய போறாருன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி ஊடகத்தில் வந்து விமர்சனம் பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமா? அதுதான் இங்கே கேள்வியாக வருது. அப்போது உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, இல்லை உங்களுக்கு எதிராக இல்லாமல் ஒரு மாற்று கட்சிக்கு போய் இணைஞ்சா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து விமர்சனம் பண்ணுவீங்களா? இதுதான் கேள்வியாக வருது. ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சியோட இருக்கிற ஊடகத்தில் இருக்கிற இந்த யூடியூபர்ஸோட வேலையே என்னன்னா இதே வேலையை தான் போச்சு. அது உதாரணம் போல சொல்லலாம். அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பெரியார் அவர்களை எவ்வளோ தூக்கி பிடிச்சி பேசினாரு, பெரியாருக்காக மேடை போட்டு பேசினாரு, எம்ஜிஆர் அவர்களுக்கும் மேடை போட்டு பேசினாரு. அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டது, பெரியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தேவைப்பட்டாங்க. அப்போ வந்து அவங்க அரசியல் நிலைப்பாட்டுக்காக அவங்கள வச்சு அரசியல் பண்ணாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பெரியார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்கன்றது பார்க்குற மக்கள் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக அண்ணா அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்காரு திரு சீமான் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இவங்க தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் பலரையும் விமர்சனம் பண்ணி தான் இருக்காங்களே. நேற்று வரையும் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து எவ்வளோ அநாகரிகமாக, நேற்று வரை விஜயகாந்த் அவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அநாகரிகமாக விமர்சனம் பண்ணாரோ உங்களுக்கு தெரியும். திரு நல்லக்கண் அவரோட கண்டைக்கால் மயிருக்கு சமமான்ற மாதிரி திரு விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்காரு. இது வந்து எவ்வளோ ஒரு அரசியல் நாகரிகம் அற்ற தன்மை இது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து அவ்வளோ ஒரு எதிராளியாக பார்த்தார். அவர் தெலுங்கனுக்கும் தமிழுக்குமான போட்டிலாம் பேசியிருக்காரு அவர். ஏன்னா இங்கே இந்த மாதிரி பேசணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பேசினவர் தான் சீமான் அவர்கள். ஆனால் இப்போ என்ன பேசுகிறார், ஒரு விஜயகாந்த் அவர்களை ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களையும் வந்து கட்சி தொடங்கும் போது அவர் வீட்டு வாசலில் போயிட்டு வரவேற்பு கொடுத்தாரு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு திமுக இணைஞ்சதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு வசைப்படுறான்றது தெரியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கும் போது தளபதி அவர்களை வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, அந்த கட்சி சார்ந்தவங்களும் சரி, அந்த கட்சி சேர்ந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்களும் சரி, தளபதி அவர்களை வந்து நல்ல ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, ஒரு மாற்றம் நிகழும். ஒரு பக்கம் வந்து சீமான் அவர்கள் வந்து திமுக ஆட்சின்னு வருவார், இன்னொரு பக்கம் வந்து தளபதி அவர்கள் வந்து திமுக ஆட்சிட்டு வருவார், ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கலான்ற மாதிரி ஒரு கற்பனை கதைகளை வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் விட்டுட்டு தான் இருந்தாங்களே. அதன் பிறகு தளபதி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து இந்த மக்களுக்காக பயணிக்க வராரு. அதுக்கப்புறம் என்ன பேசினார் திரு சீமான் அவர்கள்? ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, நடுவில் லாரி வச்சு செத்துருன்னு சொல்கிற அளவுக்கு அவர் இறங்கிட்டார். அவர் புரியுதுங்களா? இவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஒருவரை தூக்கி பிடிப்பதும், தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் விமர்சனம் பண்ணுறதுல முதன்மையான கட்சி, முதன்மையான தொண்டர்களும் யூடியூபாளரும் வச்சிருக்கிற தலைமையும் வச்சிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள் இப்படி இருக்கவே தான் 15 ஆண்டு காலமாக இவர்களால் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வெல்ல முடியலன்றது தான் இப்போ இருக்கிற உண்மையான நிலவரமே. இது மட்டும் இல்லாமல் பாருங்க, திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து என்ன மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. நேற்று வரை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இவரெல்லாம் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து இவர் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணாருன்னா அது வந்து நல்ல வெற்றிகரமாக அமையும், நல்ல ஒரு ஆளுமைன்ற மாதிரிலாம் அதே கட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சாட்டை திருமுருகனாக இருக்கட்டும், அந்த சீமானாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை கொண்டு வராங்க. ஏன் அன்றைக்கி வந்து 2011லேயும் 2014லேயும் நீங்கள் போயிட்டு அதிமுக ஆதரவாக வேலை செஞ்சீங்களா? அப்போ வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் மேலே வந்து உங்களுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டு கண்ணுக்கு தெரியலையா? அப்போது இவங்களுக்கு தேவைப்படும் போது இவங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க. இவர்களுக்கு தேவையில்லாத போது இவர்கள் வந்து முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் கையில் எடுப்பாங்களே. அந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் செய்யவே தான் இன்னும் கூட ஒரு எம்எல்ஏ கூட வராமல் இவர் வந்து இன்னும் உட்கார வச்சுருக்காங்களே தமிழக மக்கள், புரியுதுங்களா? இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடு இவங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ மட்டும் இல்லை, வரும் காலங்களிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் இவர்களை புறக்கணித்து கொண்டே தான் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நாஞ்சில் சம்பத் அவர்களையும் என்ன மாதிரிலாம் பேசுகிறாரு சாட்டை திருமுருகன், வாடகை வாயின்ற மாதிரிலாம் பேசுகிறார். அப்போது நீங்கள் என்ன வாய், நீங்கள் என்ன வாய்? இது பதில் இருக்கா இதுக்கு?
நேற்று வரையும் ஒருத்தர் ஆதரவாக பேசுகிறீங்க, நீங்கள் மாறி பேசுகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் திரு சீமான் அவர்களும் அப்படி தான் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் என்ன மாதிரி வாயாக இருக்கும்? அதனால் உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்றது தெளிவாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த அரசியல் நிலைப்பாடை கொண்டு போனால் மட்டும்தான் 26லேயும் உங்களுக்கான வாய்ப்புன்றது கம்மி தான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி பேசுகிறீங்க, என்ன மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கொச்சையாக விமர்சனம் பண்ணுறீங்க, எவ்வளோ அவதூறு பரப்புறீங்க, எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறீங்க. ஊடகம் தான் உங்களுக்கு ஒரு கட்சி நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட அடிமட்டத்தில் இருக்கிற கட்டமைப்பு என்னவோ அதை நோக்கி பயணித்தா தான் உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு கிடைக்குமே தவிர, இந்த மாதிரி ஒரு கட்சியை தொடங்கிட்டு காலம் முழுக்க வந்து வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் முயற்சின்ற மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரையும் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு தான் போவீங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லுங்கள்? இந்த மண்ணை ஆண்டிருக்குமா? கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. நாங்கள் ஒரு கொள்கையை சொல்லி நாங்கள் கொண்டு போகிறோம், மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம், மக்கள் மத்தியில் நாங்கள் பேசுகிறோம். மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் மத்தியில் அவங்களோட விருப்பம். மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. எதாக இருந்தாலுமே உங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. 15 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க மக்கள் தெரிஞ்சுதான் உங்களை வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஆகாமல் வீட்டிலே உட்கார வச்சுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் கட்சி தொடங்கினதே ஒவ்வொரு கட்சி தலைவரையும் ஆபாசமாக விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவதூறு பரப்புறதுக்கும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவதை தான் நீங்கள் கட்சி தொடங்கி வேலை செஞ்சுட்றீங்க. ஆனால் கட்சி தொடங்கணும் நோக்கம் ஒன்று, ஆனால் இப்போ செயல்படுற நோக்கம் ஒன்றா இருக்குது. இப்படி இருக்கிறப்போ எங்கள் கட்சியை சார்ந்த ஃபெலிக்ஸ் ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, எங்கள் தளபதியை விமர்சனம் பண்ணுறதுக்கும் தகுதி இல்லை, எங்களோட கொள்கைகளை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லைன்றது தான் தெளிவான விஷயமா இருக்குது. மக்களும் அதை தான் சொல்ல விரும்புகிறாங்களே. எனவே நீங்கள் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமாக நீங்கள் திரு ஃபெலிக்ஸ் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணுறதையோ, இல்லை எங்கள் கட்சியில் இணைஞ்ச தமிழ் தேசிய செயல்பாட்டில் அண்ணன் முகில் அவர்களை விமர்சனம் பண்ணுறதையோ, இல்லை அடுத்தடுத்து இணைய போகிற எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த 2025 காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு மாற்று சக்தியாக தமிழக மண்ணில் வந்து ஒரு கட்சியை தொடங்கி தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு 2026 ஆட்சியை பிடிக்க போகிறான்றது உங்களுக்கு ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான். நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்களே, புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஆபாசமான விமர்சனத்தை கையில் எடுக்கிறீங்களே. அதாவது ஒருத்தனை விமர்சனம் பண்ணுன்னா அது ஆபாசத்தை கையில் எடுப்பாங்களே, அந்த ஆபாசத்தை கையில் எடுத்து தான் நீங்கள் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டீங்களே. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகே பார்த்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி தளபதிகள் கட்சி தொடங்கினதுக்கப்புறமும் சரி, தொடர்ச்சியாக நீங்கள் வந்து யாரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு திமுக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அரசியல் செய்ய வந்துட்டு இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களோட அரசியல் குறிக்கோள் திமுக வீழ்த்துவதும் அதிமுக வீழ்த்துவதும் நோக்கம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தை களங்கப்படுத்த வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களையும் கொச்சையாக பேச வேண்டும், அவதூறு பரப்ப வேண்டும், அசிங்கமாக பேச வேண்டும். இதுதான் உங்களுடைய 2026 அஜெண்டாவாக எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, எங்கள் கட்சிக்காரங்களை எவ்வளோ அவதூறு பரப்பினாலும் சரி, எங்கள் பொதுச்செயலாளர் என்ன கலங்கப்படுத்தினாலும் சரி, அவரோட பேச்சை வச்சு என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, மக்கள் மத்தியில் நீங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு தான் போவீங்க. 2026 தேர்தல் காலம் அது உங்களுக்கு சரியான பதிலடியாக கொடுக்கும். உங்கள் மொழியிலேயே சொல்ல போனோன்னா 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பில்லை ராஜா. இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஆதரவாக பேசுவோம். மக்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசுவோம். வாய்ஸ் ஆஃப் அசோக் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.